உங்களுக்காகவே பிரத்யேகமா வடிவமைக்கப்பட்ட இந்த ஆழமான தரவு அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம பேசப் போற விஷயம் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமானது. ஆமா, ஏப்ரல் 21, 2026 அன்னைக்கு வெளியான ரேணு ராஜாராம் அவங்களோட இறுதி கருத்து கணிப்பு முடிவுகளை பத்தி தான் நம்ம முழுமையா அலசப் போறோம். இது வெறும் எண்கள் கிடையாது. கண்டிப்பா கிடையாது. உண்மையில சொல்லணும்னா தமிழ்நாட்டோட அரசியல் களத்தையே புரட்டி போட்டிருக்கிற ஒரு தரவு பெட்டகம் இது. இந்த 2026 தேர்தல் எப்படி அரசியல் விமர்சகர்களுக்கும் சரி கட்சிகளுக்கும் சரி ஒரு பெரிய கெட்ட கனவா மாறி இருக்குன்னு நீங்களே பார்த்திருப்பீங்க. ஒரு கெட்ட கனவுன்னு சொல்றதை விட ஒரு பெரிய புதிர்னு சொல்லலாம். ஏன்னா எந்த பக்கம் பார்த்தாலும் வாக்குகள் சிதறி கிடக்கிறத இந்த தரவுகள் காட்டுது. இங்க சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அந்த சிதறல் யாருக்கு சாதகமா இருக்கு அப்படிங்கறதானே. எக்ஸாக்ட்லி, இந்த கருத்து கணிப்பு ஒட்டுமொத்தமா என்டிஏ கூட்டணிக்கு 51.49 அப்படிங்கிற விகிதத்துல சாதகமா இருக்குன்னு சொல்லுது. இத பார்க்கும்போது எனக்கு 2016ஆம் ஆண்டு தேர்தலோட ஒரு ரிப்பீட் நடக்க போகுதுன்னு தோணுது. ஓ, 2016 ரிப்பீட்டா? அதாவது பலமுனை போட்டியில வாக்குகள் சிதறி ஒருத்தர் லாபம் அடைகிற அந்த ஃபார்முலா. ஆமாங்க. அதை விட இன்னொரு பெரிய அதிர்ச்சி என்னன்னா, தமிழ்நாட்டுல 99% கூட்டணி ஆட்சி அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குன்னு இந்த ரிப்போர்ட் ரொம்ப ஆணித்தரமா சொல்லுது. ஒரு நிமிஷம், கூட்டணி ஆட்சியா? அது ரொம்ப பெரிய விஷயமாச்சே. சரி, அத பத்தி நம்ம கடைசியா விரிவா பேசுவோம். முதல்ல இந்த 51.49 முன்னிலைக்கு வருவோம். இந்த முன்னிலைய என்டிஏ எப்படி தக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க? அதுக்கான விடைய இந்த தரவுகள் ஒரு குறிப்பிட்ட தலைவரோட தீவிரமான பிரசாரம்னு சுட்டிக்காட்டுது. ஆ, அதான் அண்ணாமலை எஃபெக்ட். தரவுகள் என்ன சொல்லுதுன்னா, என்டிஏ கூட்டணி 38.59% வாக்கு வங்கியோட 118 முதல் 130 இடங்கள் வரைக்கும் வெல்லும்னு கணிச்சிருக்கு. சராசரியா பார்த்தா ஒரு 124 இடங்கள். கரெக்ட். ஆனா இதுல நீங்க கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான நம்பர் ஒன்னு இருக்கு. இந்த கூட்டணியில அதிமுக மட்டும் 28.53% வாக்குகளோட 98 இடங்களை பிடிக்கும் தெரியுது. இங்கதான் எனக்கு ஒரு பெரிய கேள்வி வருது. இத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். அண்ணாமலையோட தீவிர பிரச்சாரம் என்டிஏ கூட்டணியோட வேகத்தை தக்க வைக்க பெரிதும் உதவி இருக்குன்னு இந்த தரவு சொல்லுது. ஆமா, சொல்லுது. ஆனா இந்த பிரச்சாரம் பண்ண பிஜேபிக்கு கிடைக்க போறது வரும் 5.28% வாக்குகளும் ஒரு 10 இடங்களும் மட்டும்தான். இது எப்படி இருக்குன்னா, ஒரு கிரிக்கெட் மேட்ச்ல ஒரு பேட்ஸ்மேன் அதிரடியா சிக்ஸர் அடிச்சு ஸ்கோர் பண்றாரு. ஆமா. ஆனா அதனால லாபம் அடையிறது என்னவோ நான் ஸ்ட்ரைக்கர்ல அமைதியா நிக்கிற அவரோட பார்ட்னர் தான். அவரு செஞ்சுரி அடிக்க இந்த பேட்ஸ்மேன் உதவுற மாதிரி இல்லையா இது? ரொம்ப அருமையான அனாலஜி இது. தரவுகளை நாம எந்த சார்பு நிலையும் இல்லாம அப்பட்டமான எண்களை வச்சு அலசும்போது இதுதான் நிஜம். அண்ணாமலையோட பிரச்சாரம் என்ன பண்ணிருக்குன்னா, ஆளும் கட்சி மேல இருக்கிற அதிருப்திய நல்ல கிளறி விட்டுருக்கு. அந்த ஆன்டி இன்கம்பன்சியாலேயே சொல்றீங்க? ஆமா. ஆனா ஓட்டு போடுற எண்டுல மக்கள் என்ன யோசிக்கிறாங்கன்னா, ஆளுங்கட்சியை வீழ்த்தணும்னா களத்துல ஸ்ட்ராங்கா இருக்கிற பிரதான எதிர்க்கட்சிக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது பூட் லெவல்ல ரொம்ப வலுவா இருக்கிறது அதிமுக தான். அதனால அந்த ஓட்டுகள் அவங்களுக்கு போகுது. ஓஹோ, அப்போ பிரசாரம் ஒருத்தருது, ஆனா அறுவடை என்ன ஒருத்தருது? அது மட்டும் இல்ல, கூட்டணி கட்சிகளோட பங்கும் இங்க ரொம்ப முக்கியம். பிஎம்ஏக்கு பாத்தீங்கன்னா அவங்க வாங்குறது வெறும் 2.97% ஓட்டுகள் தான். ஆனா அவங்களுக்கு 11 இடங்கள் கிடைக்குதுன்னு ரிப்போர்ட் சொல்லுது. ஆமா, அது எப்படி வெறும் 3% ஓட்டுக்கு 11 சீட்டு கிடைக்கும்? ஏன்னா அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட சில மண்டலங்கள்ல ரொம்ப அடர்த்தியான வாக்கு வங்கி இருக்கு. அது போக ஏஎம்எம்கே 3 இடங்களையும் பிடிப்பாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. இவங்க எல்லாரும் சேர்ந்து தங்களோட சின்ன சின்ன வாக்கு வங்கிய அதிமுகவுக்கு மாத்தும் போது அது அதிமுகவை தோள் கொடுத்து தூக்கி விடுது. அதாவது அந்த மார்ஜின் ஓட்டுகளை கூட்டணி கட்சிகள் சரியா சப்ளை பண்றாங்க. எக்ஸாக்ட்லி. சரி, என்டிஏ கூட்டணியோட பங்காளிகள் அவங்கள மேல தூக்கி விடும்போது ஆளும் கட்சியான திமுகவோட நிலைமை என்ன? அவங்களோட கூட்டணி என்ன பண்ணுது? அங்கதான் நிலைமை அப்படியே தலைகீழா இருக்கு. திமுக கூட்டணி சராசரியா ஒரு 108 இடங்களை பிடிக்கும்னு தரவுகள் சொல்லுது. அதிகபட்சம் 114 வரைக்கும் போகலாம். இதுல திமுக மட்டும் 27.46% வாக்குகளோட 91 இடங்களை பிடிக்கும்னு கணிப்பு சொல்லுது. அதாவது திமுக தன்னோட சொந்த வாக்கு வங்கிய பெரிய அளவுல இழக்கல, அதை தக்க வச்சுக்கிட்டாங்க. கரெக்ட். ஆனா அங்க ஒரு புதிய வேகத்தை பெற ரொம்பவே போராடுறாங்க. அதுக்கு முக்கிய காரணம் அவங்களோட கூட்டணி கட்சிகள். இப்ப நாம அரசியல்ல எப்பவுமே கூட்டணி தர்மம், கூட்டணி பலம் அப்படின்லாம் பேசுவோம். ஆனா இந்த எண்களை பார்க்கும்போது எனக்கு ஒரு சந்தேகம் வருது. என்ன சந்தேகம்?
கூட்டணி கட்சிகள் திமுகவை கை தூக்கி விடுறதுக்கு பதிலா அவங்கள கீழே இழுக்கறாங்களோன்னு தோணுது. அதாவது அவங்க ஒரு பாரமேற்றும் பயணிகளா மாறிட்டாங்களோ? உண்மையில தரவுகளும் அததான் பிரதிபலிக்குது. ஆளும் கட்சி மேல இருக்கிற அதிருப்திய திமுக ஓரளவுக்கு சமாளிச்சாலும் கூட்டணி கட்சிகளோட ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப மோசமா இருக்கு. ஸ்ட்ரைக் ரேட்னா அவங்க போட்டியிடுற இடங்கள்ல எவ்ளோ இடங்கள்ல ஜெயிக்கிறாங்கன்ற விகிதம் தானே? ஆமாங்க, திமுக கூட்டணி கட்சிகளோட ஸ்ட்ரைக் ரேட் 35%க்கும் கீழே போயிடுச்சு. இது ஒரு படுமோசமான சரிவு. உதாரணத்துக்கு காங்கிரஸ் கட்சியே எடுத்துக்குவோம். அவங்க 4.37% வாக்குகளோட வெறும் 7 இடங்களை மட்டும்தான் வெல்வாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. அடப்பாவுமே. விசிஓட நிலைமை இன்னும் மோசம். அவங்களோட ஸ்ட்ரைக் ரேட் வெறும் 11% தான். அதாவது ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் அவங்க ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு நிமிஷம். அப்போ கம்யூனிஸ்ட் கட்சிகள் அவங்க எப்பவுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருப்பாங்களே? சிபிஐ வெறும் 2 இடங்கள். இதுக்கு ஒரே ஒரு விதிவிலக்கு சிபிஐஎம் மட்டும்தான். அவங்க 4 இடங்கள்ல ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது திமுக ரொம்பவே கஷ்டப்படுறாங்கன்னு தெரியுது. ஆனா இவ்வளவு வீழ்ச்சியிலையும் அவங்க எப்படி அந்த 108 இடங்கள் வரைக்கும் வந்தாங்க? அங்கதான் திமுக கடைசி நேரத்துல எடுத்த ஒரு அதிரடி ஆக்ஷன் அவங்கள காப்பாத்திருக்கு. சிறுபான்மையினர் வாக்குகள் மொத்தமா புதுசா வந்திருக்கு போயிடக்கூடாதுன்னு அவங்க எடுத்த முயற்சிகள் பெரிய அளவுல ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஓ, அதனாலதான் அந்த வாக்குகளை அவங்க தக்க வச்சுக்கிட்டாங்களா? ஆமா, சுமார் 60% சிறுபான்மையினர் வாக்குகளை திமுக காப்பாத்திருக்குன்னு தரவுகள் சுட்டிக்காட்டுது. அதுதான் அவங்கள பெரிய சரிவுல இருந்து ஓரளவு காப்பாத்திருக்கு. சரி, இப்போ ஒரு முக்கியமான இடத்துக்கு வருவோம். திமுக இழக்கிற வாக்குகளும் தமிழ்நாட்டுல புதுசா உருவாகிற வாக்குகளும் எங்க போகுது? இங்கதான் நடிகர் விஜயோட என்ட்ரி ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. கண்டிப்பா, இது ஒட்டுமொத்த ஆட்டத்தையே மாத்திர ஒரு என்ட்ரி. தரவுகள் என்ன சொல்லுதுன்னா 18.18% வாக்குகளை வாங்கியிருக்கு. ஆனா இவ்ளோ பெரிய வாக்கு சதவீதம் இருந்தும் அவங்களுக்கு கிடைக்க வாய்ப்புள்ள இடங்கள் வெறும் 1 அல்லது 2 மட்டும்தானா? ஆமா, அதுதான் யதார்த்தம். அதே மாதிரி நாம் தமிழர் கட்சி, அதாவது என்டிகே, அவங்க 5.74% வாக்குகள் வாங்கியிருக்காங்க. ஆனா அவங்களுக்கும் 0 இடங்கள் தான். இது ரொம்ப வியப்பா இருக்கு. இத நாம கொஞ்சம் பெரிய கோணத்துல பொருத்தி பார்க்கணும். இந்த 18% வாக்குகள் எங்கிருந்து வருது அப்படிங்கிற சோர்ஸ பிரிச்சு பார்த்தாதான் இதோட உண்மை புரியும். சொல்லுங்க, எந்தெந்த கட்சியில இருந்து வாக்குகள் போகுது? வாங்குற வாக்குகள்ல 45% திமுக கூட்டணியிடமிருந்து வந்திருக்கு. வாவ், 45%? ஆமா. அப்புறம் 35% என்டிஏவிடமிருந்தும் 10% என்டிகேவிடமிருந்தும் வந்திருக்கு. மீதமுள்ள 10% புதிய வாக்காளர்கள் கிட்ட இருந்து கிடைச்சிருக்கு. அப்போ திமுக கூட்டணியோட வாக்குகளை 45% பிரிக்கிறதுனாலதான் மறைமுகமா என்டிஏக்கு அது மிகப்பெரிய நன்மையா மாறுதா? எக்ஸாக்ட்லி. ஆளும் கட்சிக்கு விழ வேண்டிய அல்லது எதிர்க்கட்சிக்கு போக வேண்டிய அதிருப்தி வாக்குகளை டிவிசி பிரிக்கும்போது இயல்பாகவே என்டிஏ வேட்பாளர்கள் ஈஸியா முன்னிலைக்கு வந்துடுறாங்க. அதாவது ஒரு தொகுதியில ஜெயிக்க வேண்டிய வாக்குகளை இன்னொருத்தர் பிரிக்கும்போது நடக்கிற வழக்கமான கூத்து தான் இது. ஆனா என்ன, வாக்குகளோட சதவீதம் அதிகமா இருந்தாலும் ஏன் டிவிசிக்கு இடங்கள் இவ்ளோ குறைவா இருக்கு? ஏன்னா அவங்களோட வாக்குகள் மாநிலம் முழுக்க பரவலா சிதறி கிடக்குதே தவிர ஒரு குறிப்பிட்ட தொகுதியில ஜெயிக்கிறதுக்கான அந்த அடர்த்தியான வாக்குகளா அது மாறல. இதை கேட்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுது. இந்த ரிப்போர்ட்ல ஒரு குறிப்பு இருக்கு. விஜய் ஒவ்வொரு தொகுதியோட உள்ளூர் பிரச்சனைகளை பத்தி தீவிரமா பிரசாரம் செஞ்சிருந்தா கூடுதலா 23% வாக்குகளையும் அவர் கூடுதலா 6 முதல் 9 இடங்களையும் பெற்றிருக்கலாம் சொல்லியிருக்காங்க. ஆமா, அது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். இத பார்க்கும்போது இது கிட்டத்தட்ட வென்றிருக்க வேண்டிய ஆட்டத்தை அவர் கோட்டை விட்டது போல இல்லையா? உள்ளூர் பிரச்சனைகளை பேசி கனெக்ட் பண்ணியிருந்தா அவங்க பெரிய சக்தியா மாறியிருப்பாங்க. அதான் நடந்திருக்கு. பெரிய அளவிலான பிம்பத்தை தாண்டி பூத் லெவல்ல மக்கள் பிரச்சனைகளை பேச தவறியது அவங்களுக்கு ஒரு பெரிய மைனஸ் ஆகிடுச்சு. சரி, இப்போ நம்ம பேசின எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா சுருக்கமா பார்த்துடுவோம். உங்களுக்காகவே இந்த தரவுகளோட சாராம்சத்தை நான் சொல்றேன். கண்டிப்பா. எப்படி என்டிஏ கூட்டணி அண்ணாமலையோட பிரச்சாரம் மற்றும் கூட்டணி கட்சிகளோட பலத்தால முன்னிலை வகிக்குதுன்னு பார்த்தோம். அதே நேரம் திமுக தன்னோட கூட்டணி கட்சிகளோட பலவீனத்தால எப்படி போராடுதுன்னு அலசினோம். ஆமா. கடைசியா எப்படி ஒரு பெரிய ஸ்பாய்லரா மாறி வாக்குகளை பிரிச்சு என்டிஏக்கு சாதகமான ஒரு சூழலை உருவாக்கியிருக்கு அப்படிங்கறதையும் நம்ம தெளிவா பார்த்துட்டோம். இதெல்லாம் தாண்டி நான் இறுதியா ஒரு ஆழமான கேள்வியை உங்களை நோக்கி முன்வைக்க விரும்புறேன். சொல்லுங்க. தமிழ்நாடு எப்போதுமே ஒரு கட்சிக்கு அறுதி பெரும்பான்மை கொடுத்து பழகிய ஒரு மாநிலம். இங்கே தனிக்கட்சி ஆட்சி தான் அதிகம் நடந்திருக்கு. உண்மைதான். ஆனா இந்த தரவுகள் எல்லாமே 99% ஒரு கூட்டணி ஆட்சி அமைய போறத உறுதி செய்யுது.
அப்படி ஒரு கூட்டணி ஆட்சி அமைஞ்சா அதிகார பகிர்வு கட்டாயமாக்கப்படும். கண்டிப்பா எல்லா கூட்டணி கட்சிகளோட ஒப்புதலும் தேவைப்படும் இல்லையா? ஆமா. அதனால இந்த கூட்டணி அரசியல் அப்படிங்கிற புதிய யதார்த்தம் தமிழ்நாடோட வளர்ச்சி பாதைய வேகப்படுத்துமா அல்லது ஒரு நிரந்தரமான அரசியல் குழப்பத்திற்கு வழிவகுக்குமா? இத நீங்களே சிந்தித்து பாருங்கள். ரொம்ப அருமையான ஒரு கேள்வி. ஒரு புதிய அரசியல் யதார்த்தத்தை நோக்கி தமிழ்நாடு போகுதுன்னு மட்டும் நல்லா புரியுது. இத பத்தி நீங்க எல்லாரும் கண்டிப்பா யோசிக்கணும். மீண்டும் அடுத்த ஒரு ஆழமான அலசலில் சந்திப்போம். நன்றி.